இப்போதெல்லாம் சொல்றாங்க இதை கடப்பாறை எடுத்துட்டு வருவான்னு. டேய், நீ கடப்பாறையை தாண்டா எடுப்ப, நாங்க ஒத்த வார்த்தையிலேயே உன் கோட்டை இடிச்சிருவோம். திராவிடம் என்கிற ஒற்றை வார்த்தையால் பார்ப்பன கோட்டை இடிந்து கொண்டு இருக்கிறத வளர்ந்து விடக்கூடாது. நீ எதுக்கு கடப்பாறை எடுக்கலாம் போற? உனக்கு அறிவு பத்தாது, ஆகவே நீ கடப்பாறை எடுக்கலாம். ஒரு சொல்லை ஆயுதமாக்கியது. அந்த சொல்ல கேட்டா இன்னைக்கு வரைக்கும் கதறான். அவருக்கு தெரியாது எங்களுக்கு விஜயலட்சுமியே உனக்கு பதில் சொல்லுண்டா, நாங்க ஒன்னும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீ ஏன் திராவிடம் என்று பேர் வைத்திருக்கிறாய், தமிழன் என்று பேர் வைக்க வேண்டியதான? 78 தடவை விளக்கம் சொல்லியாச்சு. இதை எத்தனையோ முறை சொன்னாலும் செவிடங்காதல ஊதுன சங்கு மாதிரி உட்கார்ந்திருக்கிறான். சரிடா, திராவிடங்கிற சொல்ல சொன்னனால உனக்கு என்ன கேடு? மத்தவன்லாம் சொல்லல, ஆனா நான் மட்டும் ஏன் சொல்லணுங்கிறான். நீ சொல்லாம போயிட்டு போ, நீ தமிழன்னு சொல்லிட்டு போ. உன்னைய கூட தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வேற டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தோழர்களே, இப்போது பெரியார் இயக்கத்தை, குறிப்பாக திராவிட இயக்கத்தை விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது சீமானுடைய குரல் அல்ல. நம்முடைய தமிழ் இந்து மரியாதைக்குரிய கருவாட்டு சாம்பார் மணியரசனுடைய குரல் அல்ல. அந்த குரல் பார்ப்பனர்களுடைய குரல். ஏற்கனவே எங்க அண்ணன் மூதாதையா இருந்தார், மாப்போ சிவஞானன் ஒருத்தர். அவர் இப்படிதான் வாடகை கொடுத்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் வேறு தலைவர்கள் வந்தாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருந்தார். எங்களை மீறிதான் இனி பார்ப்பனர்களை நீங்கள் கை வைக்க முடியும் அப்படின்னா அவர் எம்பி சீட்டு தருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் சொல்லிட்டான். ஆக எம்பி சீட்டு கொடுக்கனால இப்ப என்ன பண்றான்னா அமைதியா உட்கார்ந்திருக்கா. எப்படியா திமுக கூட்டணியில ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா திமுக சைடு போயிடலாமா? பாரதியை பத்தி நீங்க தெரியணும்னா நீங்க திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் கடையத்துக்கு மட்டும் வாங்க. அந்த சுப்பிரமணிய பாரதி ஐயரை பத்தி ரொம்ப விலாவாரி அந்த மக்கள் சொல்லுவாங்க. இப்ப என் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குதுன்னா, என் பொண்ணை கல்யாணம் பண்ண வர்ற மாப்பிள்ள என்கிட்ட என்ன கேட்பான்? நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் எனக்கு வரதட்சணை கொடு, ஸ்கூட்டர் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்பான். ஆனா சுப்பிரமணிய பாரதியினுடைய பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு சம்பந்தக்காரன் வீட்டுக்கு வந்தான். அவன் வந்து கேட்டான், ஒரே ஒரு வரதட்சணை தான் வேணும். என்னன்னா, பொண்ணோட அப்பா கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னா. கஞ்சா அடித்துக் கொண்டு கவிதை எழுதியவர், கவிதையிலே அவளுக்கு நயம் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கத்தில் நயம் இல்லை, அவருடைய கொள்கையில் நயம் இல்லை. எல்லாம் பேசிட்டு இருக்கோம், தாய்நாடு தாய்நாடுகிறோம். அவன் தான் பாடல் தந்தையனார் என்று பேச்சு நீலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நீர்னு ஆணாதிக்க சிந்தனையை எழுதிய அந்த பாரதிய பேசிட்டு இருக்கிறான். ஒரு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்துடைய சமூக கல்வி புரட்சியை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக நான் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன். தோழர் மிக நகைச்சுவையாக பல்வேறு செய்திகளை பேசிவிட்டு சென்றதற்கு பின்பு நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிற செய்தி எப்படி எடுபடும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கம் செய்திருக்கிற சாதனைகளை ஒன்றிரண்டே அவர் சுட்டிக்காட்டினாலும் கூட திராவிட இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, குறிப்பாக சுயமரியாதை இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நான் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்து உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த கட்சிகளுக்கெல்லாம் இலக்கு என்பது வெவ்வேறாக இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் கட்சி தொடங்கியிருக்கிறார்கள். அந்த கட்சி தொடங்கிய தலைவர்கள் எல்லாம் ஒரே ஒரு இலக்கை தான் சொல்லுகிறார்கள். தோழர் சீமான் அவர்கள் ஒரு முறை நாட்டை என்ற கொடுத்து பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு, ஏன்னா முதலமைச்சர் பதவியை கொடுன்னு கேட்கிறார். டைரக்டா 2026 நான் தான் அப்படின்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். ஏற்கனவே நடு சென்டரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து உட்கார்ந்துருக்கிறார். அவங்க இலக்கெல்லாம் என்னன்னா, நாட்டினுடைய முதலமைச்சராக நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் உலகத்திலே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நான் பதவிக்கு வரமாட்டேன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பல வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. நானோ எனக்கு பிறந்தவர்களோ நாடாளுமன்றத்தையோ சட்டமன்றத்தையோ மிதிக்க மாட்டோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் மத்திய அமைச்சராக பவனி வருவார்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக பவனி வருவார்கள். ஆனால் தலைவர் தந்தை பெரியார் 1925 ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்னுடைய இயக்கம் ஒரு காலத்திலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வராது, நான் பதவிக்கு வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். தோழர்களே, அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு தலைவர் இருக்கிறார், அவர்லாம் சொன்னார், பையனை எம்எல்ஏ ஆக்கினாரு, எம்பி ஆக்கினாரு, மினிஸ்டர் ஆக்கிட்டார். ஆனால் தோழர்களே, பெரியார் இயக்கம் சொல்லுகிறது, இந்த தமிழ் சமூகத்தை மானமும் அறியும் பெற்ற மக்களாக நான் மாற்றி காட்டுவதற்காக இந்த பணியை என் தோள் மீது போட்டுக்கொண்டு செய்கிறேன். இதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, இந்த பணியை யாரும் செய்ய முன்வராத காரணத்தினால் இதை என் தோள் மீது போட்டுக்கொண்டு செய்கிறேன். எனக்கு தகுதியை பற்றிலாம் கவலை இல்லைப்பா.
இந்த வேலையை யாருமே செய்ய வரல. ஆகவே இந்த வேலையை நான் என் தோள் மீது போட்டுக்கொண்டு செய்கிறேன். ஆகவே நான் வகித்து வந்த பதவிகள் எல்லாம் விட்டுட்டு, தோழர்களே, ஒரு இயக்கம் ஆரம்பித்த இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம். ஆக இந்த இயக்கம் இந்த தமிழ்நாட்டிலே செய்திருக்கிற புரட்சி. இப்போதெல்லாம் சொல்றாங்க, இதை கடப்பாறை எடுத்துட்டு வருவான்னு. டேய், நீ கடப்பாறையை தாண்டா எடுப்ப. நாங்க ஒத்த வார்த்தையிலேயே கோட்டையை இடிச்சிருவோம். திராவிடம் என்கிற ஒற்றை வார்த்தையால் பார்ப்பன கோட்டை இடிந்து கொண்டிருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. இப்போது திராவிட நாயகன் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒன்றியம் என்கிற ஒற்றை வார்த்தையில் இந்தியாவை அலற வைத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு வார்த்தை போதுண்டா ஆயுதத்துக்கு. நீ எதுக்கு கடப்பாறை எடுக்கலாம் போற? உனக்கு அறிவு பத்தாது. ஆகவே நீ கடப்பாறை எடுக்கலாம். ஆனால் தோழர்களே, பெரியார் இயக்கம் ஒரு சொல்லை ஆயுதமாக்கியது. அந்த சொல்லை கேட்டா இன்னைக்கு வரைக்கும் கதறான். நீ ஏன் திராவிடம் என்று பேர் வைத்திருக்கிறாய், தமிழன் என்று பேர் வைக்க வேண்டியதானா? 78 தடவை விளக்கம் சொல்லியாச்சு. ஆனால் இது பண்பாட்டு விடுதலைக்கு திராவிடர் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறோம். அரசியல் விடுதலைக்கு நாங்கள் தமிழர் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறோம். எப்படி பார்ப்பான் இந்து என்கிற சொல்லை பண்பாட்டிற்கும், இந்துத்துவா என்கிற சொல்லை அரசியலுக்கும் அவன் பயன்படுத்துகிறானோ, அதே போன்று திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அதை பயன்படுத்துது. இதை எத்தனையோ முறை சொன்னாலும் செவிடங்காதல் ஊதின சங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். சரிடா, திராவிடங்கிற சொல்ல சொன்னனால உனக்கு என்ன கேடு? மற்றவன்லாம் சொல்லல, ஆனா நான் மட்டும் ஏன் சொல்லணுங்கிறான். நீ சொல்லாம போயிட்டு போ, நீ தமிழன்னு சொல்லிட்டு போ. உன்னைய கூட தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வேற டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ தமிழனே இல்லைங்கிறான். நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஆனால் தோழர்களே, இப்போது பெரியார் இயக்கத்தை, குறிப்பாக திராவிட இயக்கத்தை விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது சீமானுடைய குரல் அல்ல. அந்த குரல் நம்முடைய தமிழிந்து மரியாதைக்குரிய கருவாட்டு சாம்பார் மணியரசனுடைய குரல் அல்ல. அந்த குரல் பார்ப்பனருடைய குரல். பார்ப்பான் கையில் இருக்கிற அதிகாரத்தை பிடுங்கி சாதாரண சாமானிய மக்கள் மத்தியில் கொண்டு தலைவர் பெரியாரும் சுயமரியாதை இயக்கமும் சேர்த்ததல்லவா? அதனுடைய ஆக்கம், கோபம் அவனுக்கு வருகிறது. அவன் பேசி பார்க்கிறான். பார்ப்பான் பேசினால் எடுபடவில்லை. வாயை வாடகைக்கு கொடுக்கிறவனெல்லாம் பிடிச்சி வச்சு அவனெல்லாம் கூப்பிட்டு நீ பேசுறான்னு சொல்றான். ஏற்கனவே எங்க அண்ணன் மூதாதையா இருந்தார், மாப்போ சிவஞானன்னு ஒருத்தர். அவர் இப்படிதான் வாயை வாடகை கொடுத்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் வேறு தலைவர்கள்லாம் வந்தாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருந்தார். எங்களை மீறிதான் இனி பார்ப்பனர்களை நீங்கள் கை வைக்க முடியும் அப்படின்னார். அவர் எம்பி சீட்டு தருவாருன்னு நினைச்சிட்டு அந்த ஆள் சொல்லிட்டான். ஆனால் எம்பி சீட்டு அந்த ஆள் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆக எம்பி சீட்டு கொடுக்கானால இப்போ என்ன பண்ணுறான்னா அமைதியாக உட்காந்துருக்கா. எப்படியா திமுக கூட்டணியில் ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா திமுக சைடு போயிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆக இப்போது சீமான் போன்றவர்கள் அந்த இயக்கத்தை விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தோழர்களே, பார்ப்பானுடைய அந்த அதிகாரம் பறிபோயிற்று என்பதற்காக பார்ப்பான் கூலி கொடுத்து இவர்களை கூவ வைக்கிறான். இவர்கள் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள் தோழர்களே. 1920களில் சென்னை பல்கலைக்கழகம், அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் 650 பேர் பட்டதாரிகள். அந்த 650 பட்டதாரிகளில் பார்ப்பான் மட்டும் 462 பேர் இருக்கிறான். மொத்தம் 650 பேர். மீதம் இருக்கக்கூடியவன் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள், மீதம் இருக்கக்கூடியவன் தான் ஆங்கில இந்தியர்கள், மீதம் இருக்கக்கூடியதான் இஸ்லாமியர்கள், மீதம் இருக்கக்கூடியதான் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். ஆனால் ஒரு 462 பேர் 1920களிலே ஒரு பட்டம் பெற்ற பார்ப்பானாக இருக்கிறான். ஆனால் தோழர்களே, இன்றைய தினத்தில் எடுத்து பாருங்கள், யார் அதிகம் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வளர்ச்சிக்கு காரணம் பெரியார் இயக்கம், சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கம் தோசையை புரட்டி போட்டதா அவங்களுக்கு குத்துது குடையுதுங்கிறான். காலையில கூட பயிற்சி வகுப்புல தோழர்கள் கேட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் ஏன் சாதி கேட்கிறாங்கன்னு. இந்த பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்கிறாங்கிற வார்த்தை இவங்க வார்த்தை இல்லை, அவன் கேட்க வைக்கிறான். இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறான்? ஏங்க பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்கணும்? ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்டாதான் நம்ம பிள்ளை படிக்க முடியும். பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்டாதான் நம்ம பிள்ளை வேலைக்கு போக முடியும். அந்த சாதியின் பெயரால் நம் பிள்ளை படிக்கிறது, நம் பிள்ளை வேலைக்கு போகிறது. அந்த வேலை பாப்பா நேற்று வரைக்கும் அனுபவிச்ச பதவி இன்னைக்கு நம்ம பிள்ளை கையில் எடுத்துட்டானோடனே பாப்பானுக்கு கோபம் வருது. பாப்பான் கேட்டால் அது தப்பாக போயிடுங்கிறக்காக நம்ம ஆளுங்களை வாடகைக்கு பிடிச்சி நீ பேசுடான்னு சொல்கிறோம். தோழர்களை யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க முடிந்ததா? படிக்க முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைகள் வேலைக்கு போக முடிந்ததா? வேலைக்கு போக முடியாது. எவ்வளவு கொடுமைகள் அணிவித்தார்கள். இப்பெல்லாம் நேரா டைரக்டா முதலமைச்சருங்கிறான். ஆனால் திராவிட இயக்கம் முதலமைச்சராக வருவதற்கல்ல. முதலில் திராவிட இயக்கம் தொடங்குகிற போது
மாணவர்களுக்கான இல்லத்தை தொடங்குறாங்க. சென்னையிலே வந்து படிப்பதற்கு தங்குவதற்கு அங்கே எல்லாருக்கும் இடம் கொடுக்க மாட்டான். இப்ப இருக்கிற மாதிரி லாட்ஜில் போய் ரூம் வாங்கிட முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் பட்ட கஷ்டத்தை, அவருடைய வாழ்நாளில் பட்ட கஷ்டங்களை படிச்சு பார்த்தா தெரியும். மிகப்பெரிய படித்த மேதை. அவரே அங்க அரசாங்கத்தில் வேலை கிடைச்சிட்டுனாலும் கூட தங்குறதுக்கு இடம் போய் கேட்கிறாரு, கொடுக்க மாட்டேங்கிறான். நீ தாழ்த்தப்பட்டவன இடம் கிடையாதுங்கிறான். ஒரு பார்சி விடுதியில போய் கேட்கிறான், நீ பார்சியான்னு கேட்கிறான். அம்பேத்கரை பார்த்து அம்பேத்கர் பார்க்கிறார், இந்த இடமும் போகவிட கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அமைதி காக்கிறார். பார்சி நினைச்சிட்டு இடத்த கொடுக்குறான். ஆக பார்சி இல்லை என்று தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற பொட்டி புடக்கெல்லாம் தூக்கி வெளியில வீசிட்டு, ஏண்டா பொய் சொல்லிட்டா வந்தேன்னு தோழர்களே தங்க முடியாத நிலை இருந்தது. ஆனால் அன்றைய தினத்திலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரிகள், ஆக சென்னையிலே திருச்சி போன்ற நகரங்களிலே இருக்கிற போது அந்த கல்லூரியில் வந்து படிப்பதற்கு, தங்கி படிப்பதற்கு இடம் கிடையாது. ஏன்? நம்ம வீட்டு பிள்ளைகளால கோடீஸ்வர வீட்டு பிள்ளையா? அன்றாட காட்சிங்க. இவன் வந்து சென்னையில் அவன் சித்தப்பா வீட்டில் இருந்தான்னா அவனே சோத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவன் சோறுக்கு இன்னொருத்தனை சேர்த்து சம்பாதிக்கணும். அங்கே கஷ்டம் இருக்கிறது. ஆக எப்படியாவது நம்ம வீட்டில் படிக்கணுங்கிறக்காக டாக்டர் நடேசனார் என்கிற அந்த மகத்தான தலைவன் திராவிட மாணவர் இல்லம் என்கிற மாணவர் இல்லத்தை தொடங்கி அந்த மாணவரிடத்தில் தங்கி படிங்கடா, உனக்கு சாப்பாடு தாரேன், இலவசமா தங்கி என்று படித்து தோழர்களே, அதில் படித்தவர்கள் தான், அதில் தங்கி படித்தவர்கள் தான் இந்திய திருநாட்டிற்கு ஒளிவிளக்காக விளங்கி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஆர்.கே. சண்முக செட்டியார் போன்ற மிகப்பெரிய ஒரு நிதித்துறையிலே பொருளாதார நிபுணராக இருந்த ஆர்.கே. சண்முக செட்டியார் போன்றவர்கள் அந்த இல்லத்திலே தங்கி படித்தவர்கள் தான். இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சராக அங்கே வந்திருக்கிற அவரை நியமித்தார் என்று சொன்னால், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பொருளாதார சிக்கலை தீர்த்த தலைவராக ஆர்.கே. சண்முக செட்டியார் இருந்தார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. ஆக தொடர்ச்சியாக நிறைய செய்திகளை பேசிக்கொண்டே போகலாம். ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் ரொம்ப கம்மி. மைனருக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க, அது எம்எல்ஏ சீட்டாக கூட இருக்கும். எனக்கு எம்எல்ஏ சீட்டுலாம் வேண்டாம், நான் அதுக்குள்ளே முடிச்சுக்கிறேன். ஏன்னா சீட்டு கொடுத்தோம்னா எனக்கு பேச்சு வராது. அதனால் எம்எல்ஏ சீட்டை மைனருக்கே கொடுங்க. தோழர்களே, எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய கல்வி புரட்சியில் திராவிடர் இயக்கம் செய்திருக்கிற சாதனை போன்று எந்த இயக்கம் செய்திருக்கிறார்? இந்தியாவில் எந்த மாநிலத்திலே செய்திருக்கிறது? நான் மார்தட்டி சொல்லுகிறேன். இங்க இருக்கிற அரங்கத்தில் இருக்கிற பெரியவர்களே, நீங்கள் சீர்தூக்கி பார்த்து சொல்லுங்கள். ஒரு 70 ஆண்டு காலத்திற்கு முன்னால் ஒரு கிராமத்திலே சென்று ஒருவரை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால், முகவரி கேட்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி கேட்டிருப்பாங்க? ராமசாமி வீடு அது. ராமசாமி ரைட்டு, அவர் என்ன ஆளுங்கப்பா? ராமசாமி என்ன ஆளுங்க? ராமசாமி கோனாரு. ராமசாமி கோனார் விடா அந்த இருக்குது, ராமசாமி செட்டியார் விடா இந்த இருக்குன்னு சாதியை சொல்லி அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த அந்த நாட்டில் தோழர்களே, இப்போது போய் ராமசாமின்னா 2 ராமசாமி இருக்கிறாரு. ஒருத்தர் தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. எந்த ராமசாமியை கேட்கிறீர்கள் என்று மாற்றியிருக்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம். தோழர்களே, இதற்கு தான் உனக்கு எங்க புச்சேரி. இந்த சாதி கொடுமையிலிருந்து எங்கோ பஞ்ச பராரிகளாக திரிந்து கொண்டிருந்தானே, மாடு மேய்த்து கொண்டிருந்தானே, வாடா குப்பா வாடா சுப்பா என்று அழைத்து அவனை இழிவுபடுத்தினானே, அந்த ஆதிக்க சாதிக்காரன் எல்லாம் இன்றைய தினத்திலே அவனுடைய பேரனிடத்திலே, அவனுடைய பையனிடத்திலே அங்கே அலுவலகத்தில் இருந்து, ஐயா சாமி ஒரு கையெழுத்து போடு என்று கெஞ்ச வைத்த இயக்கம் திராவிடர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம். அந்த காலத்திலே சுப்பான்னு தான் கூப்பிட்டான். சுப்பையான்னு பேர் வச்சா கூட ஐயான்னு கூப்பிட வேண்டி இருக்குதுன்னு சுப்பான்னு கூப்பிட்டான். அப்படி சுப்பானு கூப்பிட்டவனுடைய பேரனிடத்திலே கையேந்த வைத்தது ஏனென்றால் அவனுக்கு கல்வி ஒன்றுதான் ஆயுதமாக இருக்க முடியும் என்று தோழர்களே, பெரியார் இயக்கம், திராவிடர் இயக்கம் இந்த மக்களுக்கான செய்த புரட்சி தான் இன்றைய தினத்திலே இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய காமராஜர் அவர்களை பற்றி சொன்னாங்க. அவர் கூட காலையில் கூட தலைவர் பேசும்போது சொன்னாங்க, அப்போது ரெக்கமெண்டேஷன் முறையில் சீட்டு வழங்கப்படும். எங்க? மெடிக்கல் காலேஜுக்கு, இன்ஜினியரிங் காலேஜுக்கு. அப்போ காமராஜர் இடத்துல அந்த அப்ளிகேஷன் வந்திருக்குது. அப்போ காமராஜர் தலைமைச் செயலாளர் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒரு 10 நிமிடம் வெளியே நின்று செலக்ட் பண்ணி கொடுத்துறேங்கிறார். 10 நிமிடத்தில் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அந்த தலைமை செயலாளர் கேட்குறாரு, ஐயா எல்லாரும் ரொம்ப நாள் எடுத்துக்குவாங்க, நீங்கள் 10 நிமிடத்தில் கொடுத்துட்டீங்களே, எப்படியா கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், பெற்றோர்கள் கையப்பண்ணுங்கிற இடத்துல அங்கே கைரேகை எவெல்லாம் வச்சிருக்கிறானோ அவன் வீட்டு பிள்ளைலாம் டாக்டர் ஆட்டோன்னு செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னு காமராஜர் சொன்னதாக அவருடைய வரலாற்று நூல் எழுதியிருக்கிறாங்க.
ஆனால் தோழர்களே, இந்த நாட்டில் திராவிட இயக்கம் செய்திருக்கிற சாதனை, காமராஜரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த திராவிட இயக்கம் சொல்லுகிறது, 1989 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டில் 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது அங்க இருக்கிற அதிகாரிகளை பார்த்து கேட்கிறார், இந்த நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது, இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள் என்கிற பட்டியலை கேட்கிற போது 22 விழுக்காடு கூட நம்முடைய மக்கள் அங்கே பெற முடியவில்லை என்று அந்த தகவலை சொல்லுகிறார்கள். ஏன் பெற முடியவில்லை என்று கேட்கிறார் கலைஞர். அப்போது சொல்லுகிறார்கள், இங்க ரெக்கமெண்டேஷன் முறை இருக்குது, டொனேஷன் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கிற முறை இருக்குது, ஆகவே தான் இங்கே அவர்கள் வளர்ச்சி அடைய முடியவில்லை என்று சொல்லுகிற போது அந்த கலைஞர் சொன்னார், திராவிட இயக்கத்துடைய தலைவர்களில் ஒருவரான முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், பெரியாரின் சீடர் கலைஞர் சொன்னார், முதலமைச்சராக இருக்கிற நான் இனிமேல் ரெக்கமெண்டேஷன் பண்ணா கூட சீட்டு கொடுக்க கூடாது, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்கிற பெயரால் ஒற்றைச்சாலை முறையில் தான் இனி மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி தோழர்களே 1989 பொறியியல் கல்லூரிக்கும் மருத்துவ கல்லூரிக்கும் அங்கே கலந்தாய்வு முறையிலே ஆட்களை சேர்த்தார்கள். சேர்த்ததனுடைய விளைவு தமிழ்நாட்டில் எங்கெங்கு மருத்துவர்கள், தமிழ்நாட்டில் எங்கெங்கு பொறியாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்திருக்கிற சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்கிற அந்த மகத்தான சிஸ்டம் தான். இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கலைஞர் கொண்டு வந்ததுக்கு முன்னுதாரணம் என்ன கேட்டீங்கன்னா, பனங்கல் அவர்கள் ஆட்சி காலத்தில் அப்போது 1921-22களில் அங்கே பள்ளிக்கூடத்தில் ஆள் சேர்க்கறதுக்கு கூட அவன் என்ன பண்ணுவான்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஸ்கூலில் சேர்க்க மாட்டான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் பாப்பானா இருந்தான், அவனுக்கு வேண்டியவனை சேர்த்துக்குவான். அப்போது அந்த பனகல் அரசர் சொன்னார், ஏபி பாந்திரே என்கிறவர் தான் கல்வி அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இனிமே கல்லூரிக்கு ஆள் எடுக்கிற வேலை, மாணவர்களை சேர்க்கிற வேலை உன் வேலை இல்லை, நாங்கள் மாணவர்களை தேர்வு செய்வோம் சொல்லி நீதி கட்சி காலத்திலே தொடங்கப்பட்ட அந்த கலந்தாய்வு முறையை முறையாக பயன்படுத்தின விளைவுதான் தோழர்களே தமிழ்நாட்டில் தமிழர்கள் பொறியாளராக உலகெங்கும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் இந்த தமிழ் சமூகத்தை செய்திருக்கிற தொண்டு மறந்துவிடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய வீதிகளில் தமிழ்நாட்டினுடைய தலைநகர்களில் எல்லாம் ஒவ்வொரு மருத்துவக் கல்வி என்கிற ஒரு மகத்தான திட்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி பாதி பொறியியல் கல்லூரி என் தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற என்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்கு சொந்தக்காரர்கள் நாம இருக்கிறோம். ஆனால் வடநாட்டிலே இருக்கிறவங்களெல்லாம் தமிழ்நாட்டை பார்க்குறான், என்னடா இது இவ்வளோ பெரிய வளர்ச்சிங்கிறான், புதிய பொருளாதார கொள்கை, புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் அவன் ஒரு திட்டத்தை சொல்றான். இனி 2030களில் நாங்கள் உயர்கல்விக்கு 30 விழுக்காடு என்ன பண்ணுவோம், உயர்த்துவோம். 30 விழுக்காடு உயர்கல்விக்கு போகிற மாணவர்கள் தரத்தை உயர்த்துவோங்கிறான். ஆனால் மடையா 10 வருடத்திற்கு முன்னால 42 விழுக்காடை தாண்டி இப்போ 56 விழுக்காடு உயர்கல்விக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் போய்கொண்டிருக்கிறார் என்கிற வரலாற்று உண்மை தெரியவில்லை. ஆக தோழர்களை கல்வியிலே புரட்சி செய்திருக்கிறோம். இன்னும் சொல்லுகிறேன், நேரம் அதிகமாகிவிட்டது. தோழர் ரெடியா இருக்கிறாரு. ஒரே ஒரு சேனா பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கு நீண்ட நேரம் கொடுக்க வேண்டும், தலைவர்களுக்கு நீண்ட நேரம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதன் அடிப்படையில் 5 மணித்திற்குள்ளாக நான் ஒரே நிறைவு செய்கிறேன். தோழர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வியை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இருக்கிறாரா? நான் உங்களை நெஞ்சை தொட்டு கேட்கிறேன். தவறு என்று சொன்னால் தவறு என்று நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலே தான் புள்ள பிறந்தவொடனே பள்ளிக்கூடத்தில் போய் பேர் சேர்த்துட்டு, ஐயா பேர் சேர்த்தாச்சு, வேற என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. பேர் சேர்த்த ஒரு புத்தகம் நாங்கள் தர்றோம், நோட்டு நாங்கள் தர்றோம், சீருடை நாங்கள் தர்றோம், செருப்பு நாங்கள் தர்றோம், ஜாமெண்ட்ரி பாக்ஸு நாங்கள் தர்றோம், கலர் பென்சிலு நாங்கள் தர்றோம், ஃபீஸு நாங்கள் கட்டிக்கிறோம், நீ ஒன்றும் செய்ய வேணாம் போ. சரிங்க, நாங்கள் அங்கேருந்து தூரமாக வர வேண்டி இருக்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த பஸ் பாஸ் படி, பஸ்ஸில் வந்துட்டு போ. எங்கள் ஊருக்கு பஸ்ஸு வரமாட்டேங்குதுயா, பஸ்ஸுக்கே நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு, இந்த சைக்கிளை படி, சைக்கிளை வந்து படி. ஆக சைக்கிளை வந்து படிக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு கம்ப்யூட்டர் தான் நல்லா இருக்குமேன்னு பார்க்குறோன்னு எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டில் மடிக்கணினி என்கிற மகத்தான திட்டத்தை கொடுக்காவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் பிள்ளைகள் எல்லாம் மடிக்கணினியை தொட்டு பார்த்திருக்க முடியாது. தோழர்களே, மடிக்கணினி திட்டத்தை கொடுத்து இந்த நாட்டில் உயர்கல்விக்கு போறியா, உனக்கு இந்த ஆய்வு மாணவர்களுக்கு ரூபா, இது மாதம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாயா, ஆண்களுக்கு கிடையாதா? இந்த தமிழ் முதல்வர் திட்டம், உனக்கும் 1000 ரூபாய், எனக்கு சிறப்பு தகுதி இருக்கிறது, அந்த சிறப்பு தகுதியை வெளிக்காட்டுவதற்கு நான் முதல்வர் திட்டம் என்று தோழர்களை திட்டங்களை கல்வித்துறையில் அடுக்கிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் இந்தியாவிலே மற்ற மாநிலத்திலே இருக்கிறது என்று எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்ல முடியுமா? முடியாது.
இவ்வளவு சாதனை செய்திருக்கிற காரணத்தினால்தான் பார்ப்பானின் வயிறு எரிகிறது, பார்ப்பானின் கோபம் எல்லாம் பெரியார் மீது வருகிறது. பெரியாரை வீழ்த்தி விட்டால் தான் தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைய முடியும், பெரியார் என்கிற பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஐஸ் முட்டாய் சாப்பிட்றவங்கலாம் கூட்டு வச்சு கடப்பாறை எடுத்து குத்துனாங்கிறான். அவருக்கு தெரியாது, எங்களுக்கு விஜயலட்சுமியே உனக்கு பதில் சொல்லண்டா, நாங்கள் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா என்னுடைய தரத்தை குறைத்து கொண்டு அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அரசியல் தெரியாத தற்குறிகளுக்கு மேடைகளை பேசுவதே நாகரிகமாக இருக்காது. ஏனென்றால் ஒரு மேடைகளை பேசிவிட்டு அந்த கருத்தை அவரே மறுமேடைகளை மறுக்கிற அளவுக்கு ஒரு அரசியல் ஞானசூனியமாக இருக்கிறவர்களை பற்றி அரசியலிலே நான் விமர்சிக்க கூடாது. அவர்களுக்கு அறிவு என்பது இல்லாமல் இருக்கிறது. நான் ஒன்றே ஒன்றை தான் சொல்லுகிறேன், பெரியார் என்ன பெரிய செய்து கிழித்து விட்டார் என்று அங்கே இருக்கிற பசுமன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் பெரியாருக்கும் அங்கே இருக்கிற சமூகத்திற்கும் பெரியாருக்கும் சண்டை முட்டியோட பார்த்தான். உசிலம்பட்டியில் போய் அங்கே இருக்கிற பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொத்தெல்லாம் தாழ்த்தப்பட்டதுக்கு எழுதி வச்சாரு. ஆனால் பெரியார் சொத்தெல்லாம் 2வது கல்யாணம் முடிச்சு அவர் குடும்பத்துக்கு வச்சுக்கிட்டாருன்னு சொன்னான். அட மடையா, அவனுடைய வாரிசு யாருன்னாவது உனக்கு தெரியுமாடா? ஈவிகே சம்பத் என்கிற ஒரு மகத்தான தலைவர் ஈரோட்டிலே, இந்த தலைவர் அவர்கள் அவருடைய பையன் அவர்கள் மறைவுக்கு நாங்கள் துக்கம் கேட்க போயிருக்கிற போது அந்த தலைவர் என்கிட்ட பேசுகிறார், ஈவிகே சிலவங்கன் பேசுகிறார், எங்களுடைய பெரியாருடைய உண்மையான வாரிசுகள் கருஞ்சட்டை போட்டிருக்கிற நீங்கள் தான், நாங்கள் ரத்த உறவாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தான் முழு மரியாதை என்று சொன்னார். அவங்க கிட்ட காசு போல, ஈவிகே சம்பத்திட்ட போயிருக்கிறா இல்லை அவர் இனியன்ட்ட போயிருக்குதா, அவங்களுக்கெல்லாம் காசு போல. இன்னும் அந்த சொத்து யார்கிட்ட இருக்குது? ஏதோ கடலூரில் பிறந்த மரியாதைக்குரிய வீரமணி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவருக்கு பின்னால் இன்னொருவர் வருவார். இந்த தமிழ் சமூக மக்களுக்கு அந்த சொத்து போய் சேரும். ஆனால் இதே மாதிரி ரமணரிசின்னு ஒரு தலைவர் இருந்த ஒரு சாமியார் இருந்தார். அவரும் இந்தியா முழுக்க போய் என்ன பண்ணாருன்னா சொத்துலாம் சேகரிச்சார். எப்பவுமே சாமியார் கூட சீட பிள்ளைங்களுக்கு இருக்கும், எப்போ சாமியார் சாவார், நமக்கு எப்படா சொத்து கிடைக்குன்னு நினச்சிட்டு இருப்பான். அப்படியே அந்த சீடர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். சாமியார் ஒரு நாள் செத்து போயிட்டான். செத்து போன உடனே அந்த சாமியாருடைய சொத்துலாம் நமக்கு தாண்டான்னு அவசர அவசரமாக அந்த ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்தா அவன் சாவருக்குன்னு எழுதி வச்சுருக்கான், இந்த சொத்து புல்லா அவனுக்கு கல்யாணம் ஆகலை சாமியாருக்கு, என் சொத்து புல்லா என் தம்பி மகளுக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு. தோழர்களே, முற்றும் துறந்த முனிவனாக இருந்த ரமணரிசி கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வைத்தான். ஆனால் கோடீஸ்வரனாக இருந்த தலைவர் பெரியார் தன்னுடைய சொத்து ரத்த வாரிசுகளுக்கு போய்விடக்கூடாது, இந்த மக்கள் மத்தியிலே கையேந்தி 4 8 கையெழுத்து போட்டால் வாங்கியிருக்கிறேன், இந்த மக்களிடத்திலே சாப்பாடு சாப்பிடுவதற்கு 5 ரூபாய் 10 ரூபாய் பெற்றிருக்கிறேன், இது மக்களிடத்திலே பெற்ற காசு மக்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக மக்களுக்காக செய்து வைத்திருக்கிற திட்டத்தை இவன் குறை பேசிட்டு இருக்கிறான். நான் கேட்கிறேன், அங்க இருக்கிற முத்துராமலிங்க தேவருடைய அந்த நிலத்தை அவர் செத்ததற்கு பின்னால அவருடைய நினைவிடம் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், உனக்கு வரலாறு முழுசா தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. அப்போது முத்துராமலிங்க தேவரை பெரியார் இயக்கத்தோடு மோத விட்டு பார்த்தார்கள், இப்போது பாரதியோடு மோத விட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பாரதியை பற்றி நீங்கள் தெரியணும்னா நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் கடையத்துக்கு மட்டும் வாங்க. அந்த கடையத்துக்கு வந்தீங்கன்னா அந்த சுப்பிரமணிய பாரதி ஐயரை பற்றி ரொம்ப விலாவாரி அந்த மக்கள் சொல்லுவாங்க. இப்போ என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ண வர்ற மாப்பிள்ளை என்கிட்ட என்ன கேட்பான்? நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் எனக்கு வரதட்சணை கொடு, ஸ்கூட்டர் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்பான். அதான வழக்கம், உலக நியாயம். ஆனால் சுப்பிரமணிய பாரதியினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மந்தக்காரன் வீட்டுக்கு வந்தான். அவன் வந்து கேட்டான், ஒரே ஒரு வரதட்சணை தான் வேணும். என்னன்னா, பொண்ணோட அப்பா கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னா. பாரதி தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட பாரதி எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சுக்கிடுங்க. அவனுடைய வீட்டினுடைய சுவற்றில் அங்கே இருக்கிற தூக்கு சட்டியை வச்சு சாப்பாடு வச்சுட்டு போயிட்டான். அந்த தூக்கு சட்டியை எடுத்துகிட்டு போய் பாறையில் உட்காந்து தான் சாப்பிடணும். கஞ்சா அடித்துக்கொண்டு கவிதை எழுதியவர். கவிதையிலே அவளுக்கு நயம் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கத்தில் நயம் இல்லை, அவருடைய கொள்கையில் நயம் இல்லை. எல்லாம் பேசிட்டு இருக்கோம், தாய்நாடு தாய்நாடுகிறோம். அவன் தான் பாடலாம், தந்தையனார் என்று பேச்சு நீலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நீருன்னு ஆணாதிக்க சிந்தனையை எழுதிய அந்த பாரதியை பேசிட்டு இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, சீமானுக்கு இந்த குறிப்புகள்லாம் அங்கே தேவர்கிட்ட மோத விட்டு பார்த்தா, இப்போ இஸ்லாமிய பெண்களை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய பெண்களை வைத்து நீ பெரியாரை பேசு என்று பேசி கொண்டிருக்கிறான். இஸ்லாமிய பெண்களுக்கு தெரியாது, நீ புர்கா போட்டிருக்கலாம், நீ பர்தா போட்டிருக்கலாம், நீ பர்தா போட்டிருக்கிற பொண்ணு நீ வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துச்சு, அந்த வீட்டு வாசலை தடையை உடைத்து உன்னை படிக்க வைத்திருக்கிறது திராவிட இயக்கம். நீ மட்டும் இந்த நாட்டில் பெரியார் இயக்கம் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க முடியுமா? நான்
தோள் தட்டி கேட்கிறேன், மார்த்தட்டி சொல்லுகிறேன், உனக்கு கல்வி கொடுத்திருப்பானா? மார்க்க கல்வி மட்டுமே போதும், பொதுக்கல்வி வேண்டாம் என்று இந்த இஸ்லாமிய சமூகம் பொதுக்கல்வியை படிக்காமல் விட்டதன் காரணமாக இந்த நாட்டிலே ஒரு அறிக்கை கொடுக்கிறான். குழு போட்டு சொல்றான், இவன் தலித்துகளை விட கீழ்நிலையில் இருக்கிறான் அறிக்கை கொடுக்கிறான். இஸ்லாமியருடைய வாழ்வியல் தலித்துகளுடைய கீழ்நிலையில் இருக்கிறான். இவர்கள் தோல் சகப்பார்களாமே தவிர, ஆனால் இவர்களுக்கு கல்வி அறிவில்லை, பொருளாதாரம் இல்லை என்று அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தோழர்களே 3.5 விழுக்காடு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியது. இந்த வரலாறு தெரியாத அந்த சிறு பிள்ளைகள் பிதற்றுகிறார்கள். நான் கூட கேலித்தனமாக கூட சொன்னேன், பெரியார் ஒரு கால் உயிரோடு இருந்திருந்தால் கூட அவர் சொல்லுவார், என்னை திட்டியதை பற்றி கவலை இல்லை, இந்த இஸ்லாமிய பெண்கள் வெளியில் வந்தாவது பேசுகிறார்களே, இந்த உரிமை கிடைத்திருக்கிறது என்று தான் சந்தோஷப்படுவார் என்று சொன்னேன். அதைத்தான் தோழர்களை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். பெண் கல்விக்காக திராவிட மாடல் அரசு செய்திருக்கிற சாதனைகளை நீட்டிக் கொண்டு போகலாம். பேசுவதற்கு 1000 கருத்துகள் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி நான் ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். திராவிட இயக்கம் என்பது தமிழ் சமுதாயத்தை மானமும் அறிவுள்ள சமுதாயமாக மாற்றி காட்டுவதற்காக தொடங்கிய இயக்கம். அதிலே பாதி வெற்றி பெற்றிருக்கிறது, மீதி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்க கருத்தியலோடு நாம் ஓங்கி குரல் கொடுப்போம். திராவிட இயக்க கருத்தியல் தான் நம்மை வழிநடத்தும் என்கிற ஒற்றை குரலிலே தமிழர்களை அணிதிரண்டு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.